5 வயசு மேல ஆகியும் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வாயில விரல் வைக்கிறாங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க ஆஸ் அ பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு டென்டிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் செஷனுக்காக அரேஞ்ச் பண்ண வேண்டியது. அப்படி பண்ணும்போது நீங்க ஆஸ் அ பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ரிவென்டிவ் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அண்ட் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது உங்க குழந்தைகளை சைக்கலாஜிக்கலா மோட்டிவேட் பண்ணி இந்த ஹேபிட்டை மறக்க வைக்கிறது. அந்த முயற்சியில் உங்க குழந்தைகளை ஈடுபடும் போது அந்த பசங்களை பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணி ஒரு கிஃப்டோ இல்லை ரிவார்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் பாசிட்டிவா மோட்டிவேட் ஆவாங்க இந்த ஹேபிட்டை மறக்கிறதுக்கு. நம்பர் 2 நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். எந்த விரல அடிக்கடி வாயில வைக்கிறாங்களோ அந்த விரல்ல ஒரு டாபிக்கல் பிட்டர் சப்ஸ்டன்ஸ் அல்லது பேண்டேஜ் அப்படி வைக்கும் போது அந்த விரல வாயில வைக்கும் போது ஒரு டேஸ்ட் பிடிக்காமையோ இல்லை ஒரு ஹிண்ட்ரன்ஸ்னாலேயோ அந்த ஹேபிட்டை குழந்தைகள் விடுவாங்க. நம்பர் 3 ஆர்த்தோடான்டிக் அப்ளையன்சஸ், அதாவது ஹேபிட் பிரேக்கர்ஸ் சொல்லுவோம். லைக் பால்டல் கிரிப், டங் ஸ்பைக், ஹேர் எக்ஸ், ப்ளூ கிராஸ் அப்ளைன்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்ளைன்ஸ் இருக்கு. அந்த அப்ளைன்ஸ் போட்டு உங்க குழந்தைகளை வாயில விரல் வைக்கும் போது சக்கிங் ப்ளஷர் இருக்காது, அதனாலுமே இந்த ஹேபிட்டை விடலாம். சரி டாக்டர், இப்போ இந்த ஹேபிட் அதுவா போகாதா, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015ல ஒரு கொக்ரைன் ரிவ்யூ என்ன சொல்றாங்கன்னா, பிஹேவியர் மேனேஜ்மெண்ட்டோ இல்ல அப்ளைன்ஸ் தெரப்பியோ இல்ல ரெண்டும் கொடுத்து பார்க்கும்போது இந்த ஹேபிட் கண்டிப்பா குறைஞ்சிருக்கு கம்பேர்ட் டு நோ ட்ரீட்மெண்ட். ஸோ மேலும் இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கறதுக்கு பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.